ஹாய் உறவுகளே, வெல்கம் டு ஹால். ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. அம்மா சவுண்ட் போடாத. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக யோசிச்சு 5G மொபைல் வாங்கலாமா, வைஃபை போடலாமா யோசிச்சு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து சக்ஸஸும் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வைஃபை கனெக்ஷன் புதுசாக போட்டாச்சு. 5G மொபைல் 4G மொபைல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 4G ஒரு 5G ரெண்டு மொபைல் இருக்குது. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் இருக்குது. ஆனால் லேப்டாப் பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து கனெக்ட் ஆகாது. அதுதான் ஒரு பேட் நியூஸ். இப்போதைக்கு பேட் நியூஸ் சொல்லிட்டேன். அதுதான் வீடியோ எடிட் பண்ண போகிறதுக்கு லேப்டாப் வந்து கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அது மட்டும் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வைஃபை கனெக்ஷன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆஃபர் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வருது, நமக்கு லாபமாக நஷ்டமா எல்லாமே நான் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீவாக வரங்க நம்ம க்ரீன் சத்யா மைசூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க, நிறையலாம் வேண்டாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஃபை டிவைஸர் இதெல்லாம் இதில் எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம். நம்ம சேனலை வச்சுருக்கேன், டிவிலே நம்ம சேனல் அப்படியே லைவாக பார்த்துக்கலாம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சீட்டில் இருக்கிறத சொல்லிடுறேன். நம்ம பார்த்து போட்டிருக்கிறத வந்து ஜியோ தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெச்டி தான். எப்படி ரிமோட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து செட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், ரிமோட் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவங்க ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அது வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டில் உள்ளதான். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸ். இது இருக்குது இல்லைங்களா, ஜியோ, இதுதான் மெயின் டிவைஸ் பாக்ஸு. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது ஃப்ரேம் வீடியோ வந்து இருக்காது, மற்றது எல்லாமே இருக்குது. யூடியூப் எல்லாமே சன் நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து டிவிக்கு தனியாக ரீசார்ஜ் சன் டைரக்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மோ தண்ணி திருவாத சவுண்ட் கேட்கும். இப்போ யூடியூப்பை தான் லைவாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சேனல் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த கீழே போனால் ஒவ்வொரு வீடியோஸாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேலே அடிப்பாங்க இல்லைங்களா, மேலே வந்து வைஃபை கனெக்ட் அடிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்ட் இருக்கணும். கரண்ட் இல்லைன்னா வைஃபை ஒர்க் ஆகாது. கரண்ட்டு அப்படி இல்லை, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இதுக்கு சின்னதாக ஒன்று வந்து மினி என்னது ஜென்ரேட்டர் வந்து மினி தான் வந்து ஒன்று வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் 5000 சம்திங் வரைக்கும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு இங்கே கரண்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அப்படி அங்கே அடிக்கடி கரண்ட் ப்ராப்ளமாக இருக்குது, வாரத்தில் 1 டே அந்த மாதிரி ஷட் டவுன் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேட்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வைஃபை, அந்த பாக்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படி செட் பண்ணுறது, என்னெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே இது வந்து பில்லோட இங்கே இருக்குது. மொத்தம் வந்தது பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்துச்சு. 3 பாக்ஸ் மொத்தம் வந்தது 3 பாக்ஸ். அந்த 3 பாக்ஸும் பாருங்கள். இதுதான் மேலே இது டிவைசர். இதுவும் எப்பவுமே க்ரீனில் இருக்கணும். இது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வைஃபை. அங்கே மேலே கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மேலே இருக்கும். அதுலேருந்து வர டைரெக்டாக வைஃபை வந்து இதுதான். ஒயர் வந்து மாடியிலேருந்து இழுத்துருக்காங்க. கீழே வீடு எந்த வீட்லேயா இருந்தாலும் வைஃபை டைரெக்டாக வந்துடும். இதே செட்டப் பாக்ஸ் கீழே இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணணும், மேலே இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணணும்னா இதில் வந்து கனெக்டர் பின் ஒன்று போட்டுட்டு அவங்களுக்கும் டைரெக்டாக போயிடும். நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். நம்ம மேலே நம்ம போட்டுட்டோம்னா அந்த சரௌண்டிங்கில் எங்கேனாலும் நமக்கு டவர் கிடைக்கும். அதே கீழே வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி போட்டோம்னா, சைடில் எங்கேயாவது போட்டோம்னா வீட்டுக்குள்ளே அது சரௌண்டிங் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நாங்கள் மேலே போட்டிருக்கறனால வெளியே உட்காந்து லைட் போடலாம். ரோடு அந்த சைடு மேலே மாடியில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கணும். அன்லிமிட்டட் தான், எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ பேக் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2222 ரூபா.
2222 தான் அமௌண்ட்டு. 3 மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா மந்த்து 750 இந்த மாதிரி கட்டிக்கலாம். நமக்கு ஆஃபர் வேணும்னா 3 மந்த்து 6 மந்த்து ஆஃபர் இருக்கும். இன்னும் அது கம்மி அமௌண்ட் தான் வரும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். 350ன்றது உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுதா அதிகமாக தெரியுதா? என்னை கேட்டால் ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா டிவியும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். டிவிக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு 250ன்னு வச்சுக்கலாம். மொபைலுக்கு ரீசார்ஜ் 350 2 மொபைல் வச்சுருக்கோம். 350 இதில் இல்லாமல் நெட்டு தனியாக ரீசார்ஜ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா அதுவே சம்திங் 300-400 நெட்டு நான் தனியாக ரீசார்ஜ் பண்ணுறேன். அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ நெட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நான் வேஸ்ட் பண்ணேன். 1500 அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப லாபம் தான் வைஃபை போட்டிருக்கனால. ஃபைனலாக யோசிச்சு வைஃபை போட்டுட்டேன். நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வந்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் அதிகமாக யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது 3மே யூஸ் பண்ணுறோம். அதிகமாக நெட்டு தேவை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் எக்ஸட்ரா டிவி கனெக்டு, குழந்தைங்க இருக்கிறது லைவாக டிவியில் பார்த்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நெட்டே யூஸ் பண்ணலை, டிவி தான் யூஸ் பண்ணுறேன். டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலுக்கும் யூஸ் பண்ணி. அம்மா அந்த இன்னொரு ரிமோட் எடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைவாக வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவியில் வந்து லைவாக, அதாவது நேற்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சன் நெக்ஸ்ட்டில் போய்ட்டு தனியாக பார்த்துக்கலாம். இல்லாச்சும் நீங்கள் சன் நெக்ஸ்ட்டுக்கு தனியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வைஃபை வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு, அவ்வளோதான் சொல்லுவேன். கண்டிப்பாக வைஃபை எல்லோரும் போட்டுக்கோங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே இருக்கிறனால 2222 தான் அமௌண்ட்டு ஃபைனலாக. இது வந்து எங்களுக்கு 3 மந்த்து ஃப்ரீ. 3 மந்த்துக்கு அப்புறம் 750 இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். 1 மந்த்துக்கு 3 மந்த்து 6 மந்த்துக்கு போட்டால் நம்ம கம்மியாக தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ வைஃபை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே, இன்றைக்கி விளாக் இது தான். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இது. நெட்டு நிறைய எவ்வளோ பேர் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு நெட்டு ரீசார்ஜ் பண்ணி யூடியூப்பில் ஷார்ட் போடுறது, வீடியோஸ் போடுறது, லைவ் போடுறது, என்ன மாதிரி எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. 69 பேக் போடுவேன், 140 பேக் போடுவேன். அது பார்த்திங்கன்னா இது 69 3 டேஸ் கூட வராது. அது பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ் 6 டேஸ் கூட வராது. அந்த மாதிரி தான் போட்டு நிறைய அமௌண்ட் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்கா இனிமேல் நிறைய லைவ் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். க்ரீன் சத்யா மைசூர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு புதிய விளாகுடன் மீண்டும் சந்திக்கலாம். பாய் உறவுகளே.